சபரிமலை ஐயப்பனுடன் இருந்த ஓராண்டு அனுபவம் வார்த்தையால் விவரிக்க முடியாதது என்று முன்னாள் மேல்சாந்தி தெரிவித்துள்ளார். சபரிமலையில் ஆண்டுதோறும் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் ஓராண்டு காலத்துக்கு மேல்சாந்தி நியமிக்கப்படுகிறார். மேல்சாந்தியாக PN நாராயணன் நம்பூதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓராண்டு காலம் பதவி வகித்தார். இந்த ஆண்டுடன் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் நாராயணன் நம்பூதிரி தினமலர் நாளிதழுக்காக சிறப்பு பேட்டி அளித்தார். கடந்த ஓராண்டு ஐயப்பன் வாழும் இந்த சன்னிதானத்தில் வாழ்ந்தது மறக்க முடியாத தருணம் என்றும் ஓராண்டு அனுபவத்தை വാർത്തയാൽ വിവരിக்க முடியாது என்றும் கூறினார். പറഞ്ഞറിയിക്കാൻ പറ്റാത്ത ഒരു അനുഭവമായിരുന്നു. ഇവിടുന്ന് ഒരു വർഷം അയ്യപ്പനോടൊപ്പം ജീവിച്ച് അയ്യപ്പനെ പൂജിച്ച് വളരെ ഭംഗിയായിട്ട് ഒരു വർഷക്കാലം പൂർത്തിയായി ഇവിടുന്ന് ഇറങ്ങുമ്പോൾ വളരെ സന്തോഷം. എല്ലാം ഭംഗിയായിട്ട് ചെയ്യാൻ കഴിഞ്ഞു. അയ്യപ്പന്റെ എല്ലാ കാര്യങ്ങളും ഒരു വർഷം വളരെ ഭംഗിയായിട്ട് എനിക്ക് പൂർത്തീകരിക്കാൻ കഴിഞ്ഞു. അതിൽ വളരെ സന്തോഷം. എല്ലാവരുടെയും സഹകരണവും ദേവസ്വം ബോർഡിന്റെ ഭാഗത്തു നിന്നാണെങ്കിലും തന്ത്രിയുടെ ഭാഗത്തു നിന്നാണെങ്കിലും എല്ലാവരും ദൃശ്യ പത്ര മാധ്യമ എല്ലാവരുടെ ഭാഗത്തു നിന്നും പരിപൂർണമായ സഹകരണത്തോടെയാണ് എനിക്കിത് പൂർത്തിയാക്കാൻ കഴിഞ്ഞത്. சபரிமலையை சுத்தமாக வைத்திருக்க முன்வர வேண்டும் என்றும் பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் பொருட்களை எடுத்து வர வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ഭക്തജനങ്ങളോട് പറയാനുള്ളത്, നിവൃത്തിയുള്ളതും നിങ്ങൾ പ്ലാസ്റ്റിക് കുപ്പികൾ കൂട് അങ്ങനെയുള്ളതൊന്നും സന്നിധാനത്തേക്ക് കൊണ്ടുവരരുത്. വരുന്ന ഒരു വർഷക്കാലം മണ്ഡല മകരവിളക്ക് കാലവും വളരെ ഭംഗിയായിട്ട് പൂർത്തിയാവട്ടെ എന്ന് ഞാൻ അയ്യപ്പസ്വാമിയോട് പ്രാർത്ഥിക്കുന്നു. ஐயப்பன் சன்னதியிலிருந்து செல்வது வருத்தமாக உள்ளதாக தெரிவித்த நாராயணன் நம்பூதிரி தமிழக பக்தர்களின் அன்பு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார்.